ஹை காய்ஸ், இதுக்கு நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 3 விளையாட போகிறோம். நான் ஆஃப்லைனில் இருக்கும் போது லைட்டாக மைனிங் பண்ணேன். சாரி, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் ஆஃப்லைனில் தான் போனேன். சரி, இப்போ இன்றைக்கி வந்து ட்ரையல் சேம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். மைனிங்க்கு பதிலாக ட்ரையல் சேம்பர் என்னம்லாம் இருக்க போதோ. வாங்க, இங்கே தான் எங்கேயோ கேள்விப்பட்டேன். சரி போடா எடா. ஒரு இடம் இருக்கும். அங்கே யாரும் வாங்க நண்பர், இங்கே இடம் இருக்குது. வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம். முயற்சி வெற்றியாகும். ட்ரையல் சேம்பர் பார்க்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? ட்ரையல் சேம்பர் போகிறோம். இந்த இடத்துல ஓட்ட போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போகிறோம். ஏன் சொல்லுதோம்னா, எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும்னு கேட்காதீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் இதே சீட்டில் நாங்கள் விளையாண்டுருக்கோம். லேபிசி கோலு சும்மா ஸ்டிக் மைனிங் பண்ணாலே நேராக ஸ்டிக் டிக் டவுன் பண்ணாலே கிடைக்க நம்ம இவ்வளோ அக்கா இருக்கோம். சாமி போன கோலை அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. 47 டார்ச் இருக்குது. நமக்கு அவ்வளோ போக வேண்டாம். மைண்ட் பண்ணிட்டே போவோம். என்னமோ கிடைக்கு. அதுக்கடுத்து நான் மைண்ட் பண்ணிட்டு காட்டுதேன். இங்கே இருங்க, மேலே அதுதான் இருக்குது. ஒரு 3-4 பிளாக் தான் கிலோப்பா எனக்கு கிடச்சிருச்சு. பெருமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து திருப்பியும் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு -7 வந்தோடனே லேபிஸ் கிடச்சி. என்னடா நம்மளுக்கு தான் எப்படி லக்கு கிடைக்கணும் சந்தோஷமாக போனேன். அதுக்கடுத்து ஒரு -10. நீங்கள் சைடில் பாருங்கள், -7லேருந்து 10க்கு தான் வந்துருக்கோம். ஒரு 3 பிளாக் தான் உடச்சிருக்கேன். அதுக்குள்ளே ஏன்னு அது எத்தனாயின்னு பாருங்களேன். 1 2 எவ்வளோன்னு கொடுக்கணுங்க. நல்லா பயிலாக தான் இருக்கானோ மோஜாங்க். நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதியா. பிகேக்ஸ் உடஞ்சிடும்னு சொல்லி நான் இந்த சைட் மைண்ட் பண்ணிட்டேன். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வெளிச்சம் சன்லைட் கிடைக்க மாட்டேங்க. எனக்கு டார்ச் தான் வச்சோம். எல்லாம் டென்ஷனாக எனக்கு பார்க்க முடியும், உங்களுக்கு பார்க்க முடியாது. தெரியாமல் தப்பாக மைண்ட் பண்ணிட்டேன். -60 வரதான் இருக்குது. பெட்டராக என்ன இன்னும் வரல. எனக்கு இந்த சைடு இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரில. நீங்கள் திட்டக்கூடாது, ஏன்னா எனக்கு எந்த சைடு இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியல. லேண்டு ஒரு மாதம் கிட்ட இருக்கும். அது லேண்டு ஒரு கணிப்பு வந்தேன். சும்மா இங்கே தான் இருக்கும் சும்மா சொல்லி வந்தேன். ஆனால் இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல எங்கேயோ தான் இருக்கும். அது மட்டும் நல்லா தெரியும். என்ன பெட்ராக்கே வந்துடுச்சு. சரி, ஸ்டோன்ருக்கு வந்த வரைக்கும் லாபம். பிகேக்ஸ் உடைய போகுது. அது வேறு ஒன்று பண்ணணும். நாங்கள் ரெஸ்டோன் இருக்கிற அளவுக்கு உடச்சிக்கிறோம். பெட்ராக்க உடைக்க போகிறேன் பார்த்திங்கன்னா யாரிவ. அதுக்கடுத்து நான் ஒரு புது பிகேக்ஸ் செஞ்சேன். அங்கே வச்சு உடஞ்சிருச்சு அது. அதுக்கடுத்து ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டு வந்தேன். கிடச்சிருச்சு ட்ரையல் சேம்பர் ஒரு வழியாக. ஜஸ்ட் திறந்து பார்த்தா ஏரோ 15 சூப்பர். இந்த இது வச்சு ஹனி கோம்பு வச்சு என்னங்க பண்ணது எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஏரோ கொடுத்துருக்காங்க. நல்ல பேர் தான் தருக்கானுங்க. என்டர்னு சண்டை போடும் போது தேவைப்படும். இது என்னது தெரியல. உடச்சிக்கிறோம். நான் ஆப்பர்னு நினச்சேன். ஆப்பருக்குள்ளே வச்சுருந்தாலும் இருக்கும். சொன்ன மாதிரி இங்கே தான் ட்ரையல் சேம்பர் வச்சு பக்கத்தில் தான் இருந்துச்சு. சீக்கிரம்ட்டு எப்போ இந்த ஸ்பானர் கிட்டே போகணுமோ போனால் அடிச்சுக்கிட்டே இருக்கோன்னா அவங்களும் அடிப்பாங்க. ஒரே ஸ்கெலிட்டன், பாய்சன் ஸ்கெலிட்டன் தரும். ஷீல்டு வேறு ஒடிகிற மாதிரி இருக்குது. வேணால் நம்ம ஷீல்டு செஞ்சுட்டே போவோம். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் கூட செய்ய மாட்டேன்னா எவ்வளோ முட்டாளாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு புது எங்கே கிடச்சி எனக்கே ஞாபகம் இல்லை. சரி, இது இன்வென்டரியில் இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். தேவையானதெல்லாம் கையில் எடுத்துக்கிறோம். ஒரு ஷீல்டு செய்வோமா வேண்டாமா? செய்வோமா? கரெக்டாக இருக்கும் ஒரு ஷீல்டு செஞ்சால். ஷீல்டு உடஞ்சாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கிறோம். கிராஃப்டிங் டேபிளை எடுத்துக்கலாம். இப்போ போய் சண்டைக்கு வாங்கடா, சுண்டைக்கு அனுப்பிடலாம்.
கீழே இருக்கவங்க மட்டும் கூப்பிடலாம். இடை பாய்சன் ஸ்கெலிட்டன்ஸ் இந்த மாதிரி இதுக்குள்ள நிறைய இது இருக்கும். அதனால் இதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லைஃப் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வாய்க்குள்ளே வரும்போது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். கார்பராமர் பாதி கார்பரம் முழுக்க ஃபுல் கார்பராமர் போட்டு வந்திருக்கேன். யாரா நீங்கள் எங்களை அடிக்க வந்திருக்க? நல்லாவே இருக்க மாட்டோம். அடுத்திக்கும் பாரு கார்பராமர். ஏன் இந்த அமரை போட்டடியா? ஒரு டைமண்ட் ஆர்மரை போட்டு வந்துடுறேன். என்னை பிறந்திருக்கலாம்ல. இந்த பாய்சன் கொடுத்துட போயிடுச்சு. பாய்சன் அடிச்சிருடா. அடிச்சிரு அந்த அட்டி ஒரு போ, இவன் ஒரு பவுடு, அடுத்த அட்டி, அடுத்து நீ ஒரு பவுடு அட்டி. அவ்வளோதான். என்ன கிடைக்கி? ப்ரெட்டு சாப்பிடும். ப்ரெட்டு சாப்பிட்டதுனால ப்ரெட்டு தான் கொடுப்பீங்களோட பாட்டுங்கடா. என்னால் இது இதிலே எப்படி கிடைக்கி? அதுக்கடுத்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இந்த பாட்டை உடச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும், ஏதாச்சும் உள்ளே இருக்கும். இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டைமண்ட் கொடுத்துட்டாங்க. டைமண்ட் அம்மா டைமண்ட்லாம் கொடுக்காங்களா? நல்ல பையங்களாக இருக்காங்க. இது வந்து டைமண்ட், எமரல்டு, ஏரோஸு அது மட்டும்தான் நானும் என் ஃப்ரெண்டும் எடுத்தோம். ஏன்னா எமரல் பிளாக்லாம் கிடைக்கி. என்ன புதுசாக இருக்குது? எமரல் பிளாக்லாம் கிடைக்குமா? போன வரும்போது கிடைக்கல. சரி, எமரல் கிடைக்கி. இதை அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான். கீழேயும் போய் உடப்போம். டைமண்ட் கொடுங்கடா. எமரல்டி கொடுத்தியா? ஐயனும் கொடுப்பாங்க, சொல்ல மாட்டேன். இந்த சைடு போய் உடப்போம். துமுக்கால் எமரல்டு சார் ஏரோ எமரல்டு பிளாக்கு. டைமண்ட் பார்க்கலாம். டைமண்ட் பிளாக்கு இது என்னது? வாட் இஸ் திஸ்? டைமண்ட் பிளாக்லாம் கிடைக்கி. வாட் இஸ் திஸ் மேன்? டைமண்ட் பிளாக் இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. இப்போ டைமண்ட் பிளாக் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியலையா? என்ன அதிசயம்! டைமண்ட் பிளாக் எடுத்துட்டோங்க. பெருமையாக இருக்குது. 10 டைமண்ட் நம்மகிட்ட இருக்குது. வீட்டில் வர 3 இருக்குது, 13 இருக்குது. கவலை கூடனா இங்கே ஒரு ஜாடி இருக்குது. இதே உடப்போம். டைமண்ட் பிளாக் கொடுங்கடா. கொடுத்ததே பெருசுன்றாங்க. பேராசை பேர் நஷ்டம். அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. எங்கேயோட போகணும். இந்த மனசு வந்துட்டாங்க. எதுக்கு தான் இருக்காங்க? ஒரு காசு பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து அம்பு விடுறது, அதுவும் ஸ்லோவாக ஆமாம் மாதிரி விடுது. போங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு ஒருத்தர் கீழே விழுந்துட்டான். நல்ல இன்னொருத்தனை விழுந்துட்டான். இந்த 2 பேர் சண்டை போடுறாங்க. நம்ம வேடிக்கை பார்ப்போம். சீல்டு உடஞ்சிச்சு. நீங்கள் நம்ம சண்டை போடுங்க. நான் சீல்டு எடுத்து வச்சுட்டேன். சொன்ன மாதிரி உடஞ்சிச்சு பார்த்தீங்களா? சண்டை போடுங்க. நான் ஒன்று நினச்சேன். ஆனால் ஒருத்தன் 2 அடி அடித்தா போதும் செத்துருவாங்க. இந்த அடி வை. நீங்கள் சண்டை போடுங்க. நான் கீழே இருக்கணும் அடிச்சிட்டேன். கீழே எங்கே இருக்கான்னு தெரியலையா? சரி, இவன் அடிச்சிடும். டைம் டு கில் தம். இங்கே வாப்பா அம்பி. நான் இந்த ஒரு ஸ்வாட் அடி எங்கோ டொமுக்கோ அடி நல்லா இருந்துச்சப்பா அம்பி. சரி, இப்போ மான்சஸ் பண்ண இன்னும் முடியலான்னா இன்னொருத்தர் இருக்கான். இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரோவாக இருங்க. இப்போ வாட்டர் பக்கெட் எம்எல்ஜிலாம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? கீழே தண்ணி வச்சிடும். மேலே இப்போ இடைஞ்சலாக இருக்கும். அதனால சொல்லி முடிக்கக்குள்ள அந்த அடிக்கான ஒன்று அடிச்சிடும். அதனால நீங்கள் இப்படி வாட்டரை போட்டிங்கன்னா இறம்போது அப்படியே அடிக்கிடுவீங்க. இது என்னோடய மூளை. புரிஞ்சுதா? இங்கே இதை விட்டு வச்சுருக்கேன். இது என்ன பிரிக்ஸ் கிடைக்கி ஏதாச்சும் ஒன்றுமே செய்ய முடியாதா? அவங்க வந்த வழி ஓடியாரும். சரிட்டேன். அவ்வளோதான். ஆம்னஸ் இது வந்து பேர் ஆம்னஸ் வாழ்க்கைங்கிறது ரேரு. இது வந்து நார்மல் வாழ்க்கை. இது என்ன கேரம்.
யாரோ கொடுத்து ஏமாற்றுதாங்க மக்களே, மனசை கேட்க மாட்டேங்க. ஒரு ஸ்டாக் வந்துருச்சா, சூப்பர். தூக்கி போடு, அவ்வளோதான். ஒரு ஸ்டாக் வந்தாலும் இன்னொரு ஸ்டாக் எடுப்போண்டா. 28 எம்எல்ஏ தேவையில்லாத பிளாக். சரி வேண்டாம். நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் கிடச்சிதுன்னா வேணும்னா மட்டும் எடுத்துக்கலாம், வேணாடி விட்டுடலாம். அதுக்கெலாம் அங்கே வேறு எங்கேயாச்சும் இடம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு இங்கே ரேரோ இருக்குது. ஒரு கதவு மறைச்சதுக்குள்ளே போகலான்னு தான் நினைக்கேன். ஒரு ஜாடி இருக்குது. இடத்துல வாட்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி குதிச்சோம்னா கீழே விட மாட்டோம். அவ்வளோதான், சூப்பராக வந்துடும். ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு உடச்சிட்டு இன்னொரு எம்எல்ஏ. நம்மள்ட்ட டோட்டலாக 29 எம்எல்ஜி பண்ணுவோம். எம்எல்ஜி சூப்பராக பண்ணிட்டேன். எனக்கு 2 லைஃப் போயிடுச்சு. எனக்கு எம்எல்ஜி நான் பெரிய ப்ரோ பிளேயருன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு விளையாட தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ப்போம் விளையாட தெரியுது எனக்கு விளையாட தெரியலையான்னு. உங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் இருக்குது. சரி, நான் ஒரு ஸ்மால் கண்டென்ட் கிரியேட்டர் தான். எனக்காண்டி ஒரு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் இந்த மைன்கிராஃப்டே ஃபுல் எபிசோடு முடித்தக்குள்ளே செய்யாமங்களே பார்ட் 2க்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரியே கொடுங்க. நான் சந்தோஷமாக இருப்பேன். இவன் வேறு பாட்டு பையன். இவன் அடித்தாலும் எனக்கு ஒன்றா வரல. வீட்டுக்கு போ. பின்னாடி நிற்கான் பாட்டு. வீட்டுக்கு போ. ஏம்மா பின்னாடிலேருந்து அடிச்சிட்டான். காப்பாற்றுங்க. 2 பேர் அண்ணன் தம்பி பாசம் வந்துரு. 2 பேரும் அண்ணன் தம்பி வந்திருக்காங்க. ஒரு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானு. ட்ரிங்க்ஸ் வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது. எதுக்கு வாய்க்குள்ளே வர? இவன் பின்னாடிலேருந்து அடிக்காம பாருங்க. 2 பேர் சண்டையை முட்டுடுச்சு. நம்ம ஃப்ரீயாக நிற்கலாம். அடப்பாவி, அவனை போட்டு தள்ளிட்டு இங்கே வந்துட்டீங்களடா. என்சாண்டர் நேவி லெதர் ஹேல்மெட்லாம் போட்டிருக்கான் பாட்டு பையா. அங்கே ஆரோ டிஸ்பென்ஸ்குள்ளே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இலக்கு நடத்துட்டேன். நம்மளோட 4 ஹார்ட்டு தான் இருக்குது. கீழே ஒரு குடும்பமே இருக்குது. கீழே போ, மேலே ஆசை வைக்கலாம். மேலே போ. என்ன இது முடிக்கையே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மேபி அடுத்த பாட்டு இருக்கலான்னு நினைக்கேன். இது என்ன இன்னும் 2 ஸ்பானர் இருக்குது. ஒரு ஸ்பானர் இருந்தாலே போலக்காங்க. 2 ஸ்பானர் அவ்வளோ ஜாலி முடிஞ்சு பின்னால் நடிச்சிட்டான் பாட்டு. அவ்வளோ உனக்கு அறிவு இருக்கா? பின்னாலேருந்து அடிக்க முன்னாடி வந்து ஆம்பளடி வேண்டாம். இப்போதைக்கு சீல்டு பிளாக் எப்படின்னா இங்கே சீல்டெல்லாம் மட்டும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா வச்சு போலன்னு பொழந்துருவாங்க. இங்கே 1 ஹெச்பி நானே 1 ஹார்ட்டு கொண்டேன். 1 ஹார்ட்டு கொண்டு சும்மா அசால்ட்டு சொல்லிட்டேன். அங்கே இருக்கும் எத்தனை வேறு கோல்டு ஆர்மரில் நிற்கான். நீங்களே சண்டை போட்டு சாவுங்க போங்க. என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ். 1 ஹார்ட்டில் தான் இருக்குது. போனால் வெளியே வீட்டிலேருந்து வரணும். ப்ளீஸ் அடிக்காதீங்க ப்ளீஸ். அடிச்சிடாதீங்க. நீங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு 2 பேர் தான் அடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். இந்தா பூச்சாட்டி ஒரு 2 பேர் நான் கூட்டு 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிறோங்க ப்ளீஸ். அடிச்சிடாதீங்க. இந்த 2 பேர் நான் கூட்டு. இன்னும் யாராச்சும் வெளியே ஒரு பாட்டு இருக்கான். அவங்க கூட போய் சண்டை போடுறா. அவன் தான் உன் சகோதரன். அண்ணன் தம்பி சண்டை போடலான்னு தெரியாதோ. இந்த வாங்கிக்கோ. டைமிங் கிடைக்க மாட்டேக்கு. அவ்வளோ இன்னமல் பொறுத்துன்னா சீல்டு தான் உடையும். வாங்கிக்கோ. இன்னொருத்தர் வரான். முடிஞ்சிச்சு. என்சாண்டர் போ வச்சுருக்கேன். என்ன என்சாண்டு கிடைக்கவே இல்லை. சரியாக போச்சு. நம்ம சுற்றி பிளாக்கை போட்டு சாப்பிட்டு இல்லாட்டி யாருக்கே சும்மாவே பொழந்துக்கிட்டு தாங்க. பிளாக்கு ஒரு உள்ளே நிற்போம். முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கேன். நம்மகிட்ட 15 எக்ஸ்பி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே 15 வந்துருச்சு டைமு. இது என்ன கோல்டாக மாதிரி ப்ரொடெக்ஷன் ட்ரூ அதே உடையத மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இருந்தால் கூட போட்டுக்கிறேன். வால்டிக்கி
அங்கே என்ன கிடச்சிருக்கு? வால்ட் கீ. எஸ் 4 வால்ட் கீக்கு இங்கே ஒன்று போட்டுக்கலாம். ஒன்று இருக்குது. ஆம்னஸ் பர்சனு. அடுத்த பாட்டு ட்ரெயில்ஸ். இது ட்ரெயில்ஸ் மேபி வரலைன்னா வில்லேஜ் ரைடு போகுமா? நீங்களே பாட்டில் சொல்லுங்கள். வில்லேஜ் ரைடு போகுமா, நெதர் போகுமா? எந்த கமெண்ட்டு அதிகமாக வருதோ நம்ம அது செஞ்சுருவோம். ஓகேவா? சார்ஜ் வர கம்மியாக தான் இருக்குது. ஸோ விடுங்க, பார்த்துக்கலாம். எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த கமெண்ட்டாக நான் கேட்டுவேன். ஓகேவா கைஸ்? கீழே ஒரு மான்ஸ்டர்ஸ் பண்ணுறியம்மா. நான் பாட்டு பாடவா? சூபா சாபி ஸோ என்ன அடிச்சிங்கன்னா நீங்கள் மாறிவீங்கோ, வீட்டுக்கு போங்கோ, என்னைய தொடாதீங்கோ. அவன் வேறு அடிக்கான். போனாட்டி இந்த மெத்தடு தான் பண்ணோம். வந்து குமிஞ்சாலும் வாய்ந்தாலும் குமிய மாட்டேப்பாங்க. ஒருத்தைய மட்டும் ஒத்தையாக வந்து நிற்கான். அதனால் ஒத்தையாக இருக்கான். இவங்க கையில் இன்சல்டட் போ இருக்குது. சைன் ஆகுது. ஒத்தை அடிச்சிடும். வீட்டுக்கு போட பாட்டு. அடுத்து நீ வாங்க. இன்னும் நீக்கோ. நீ என்ன எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க? என்ன சுடு? இந்த அட்டி. இன்னொன்று சுடு. இந்த அட்டி. கீழே தான் ஒரு 2-3 பாய்ஸ் நிற்காங்க. சாரி கேர்ள்ஸ். எம்மா என்சான் போர்டு ஸ்டார்ட். என்ன என்சான் பண்ணுற போட்டுருக்கா? லைஃப் இப்படி போகுது. கீழே 2 பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஒம்பளுத்துறோம். துமுக்கா இதான் ஜம்ப் ஷாட் காய்ஸ். அடுத்து வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூபர். அவனும் நானும் கரெக்டாக 20 மினிட்ஸில் என்ன பிளாக்னாலும் எடுத்துக்கலாம். இது அப்படி வேண்டாம். எப்படி வைக்க? சரி, 2த்தையும் போட்டு விட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்கிட்ட ஒரு மாடு இருக்குது. அந்த மாடை நானும் என் ஃப்ரெண்டும் அந்த மாடை வச்சு விளையாட போகிறோம். ஓகேவா கைஸ்? 20 நிமிஷம் ரொம்ப டூலாக அங்கே இருக்கும். இல்லாட்டி க்ரியேட்டிவில் போய்ட்டு என்ன ஐட்டம்னாலும் எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 மினிட்ஸ் டைமு. என்சான்மெண்ட் எதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிவிபி பண்ணணும். அந்த சேலஞ்ச் நாங்கள் பண்ண போகிறோம். பிவிபி அவன் சேனலில் வீடியோ வரும், என் சேனலில் வீடியோ வரும். யார் ஜெயிக்கான்னு பார்த்துருவோம். இங்கே பேக்கடு பொட்டேட்டோ இருக்குது. ஃபஸ்ட்டு பேக் தான் பண்ணணும். பேக் வைஸ் தண்ணியை போட்டு மேலே ஓடிடுது. எதுக்குள்ளே வருது? அவ்வளோதான், மேலே ஏறிடும். அப்பா இதுக்குள்ளே ஒரு போதும் ஆயிடுச்சு. என் புது சோடு எடுத்து வச்சுக்கிறோம். ஏதாச்சும் வந்துட்டாங்கன்னா அடிச்சு ஒரு பறக்க விட்டுருலாம். வேண்டிதான். வேற எங்கே இடம் இருக்குது? எம்எல்ஜி பண்ணிட்டேன். எப்படி? சூப்பராக எம்எல்ஜி பண்ணிட்டேன். எனக்கு பெருமையாக இருக்குது. அடுத்த வீடியோ மேபி இதோட பார்ட் வரும். இல்லைனா இது பிளாங்ஸாக இது வேறு நம்ம மாதிரி இருக்குது. இல்லைனா அங்கே பிபி ஃபைட் வரும். ஓகேவா கைஸ்? ஓகேவா? கமெண்டில் ஓகேன்னு போட்டுருங்க. பார்த்துக்கிட்டு இருக்கீங்கண்ணா. 2 ஷீல்டு செய்ய வேண்டியதான். நான் 5 பிளாங்க் கீழே இருக்கேன். 1 ஷீல்டு செஞ்சுருக்கேன். 2 பிளாங்க் இருக்கிறதுக்கு குப்பையில் போட வேண்டியதான். அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வீட்டுக்கு உடச்சிக்கிறோம். பிச்சி கிராஃப்டிங் டேபிள் இங்கே ரீஸ்பைன் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு செத்து இங்கே வந்துடும். ப்ரெட்டை ஒன்று வாயில் போட்டு ஹாட்டையும் ஏற்றிட்டு கீழே போகும். இது என்ன மேலே வரான்? கீழே போனால் இந்த சைடு போகிறோம். ஐயோ எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ இந்த சைடு எவ்வளோ பெருசு இருக்குது. ஸ்பான் ஆகிட்டானுங்க. இவங்கள மட்டும் அடிச்சுன்னு உரைச்சிட்டு போயிடும். அட்டி என்ன இங்கே இருக்க எல்லோரும் பாய்சனாக வராங்க. கேஸ் போயிட்டு எவ்வளோ பாய்சன் தருமா? அடித்தாம்னா அவ்வளோதான். பாய்சனுக்கு ஹெல்த் போய்கிட்டே இருக்கும். பாய்சன் எஃபெக்ட் வந்துடும். அடிச்சிட்டான்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்சன் எஃபெக்ட். ஏம்னு எல்லோரும் பாய்சனாக வரியா? அண்ணன் நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன்? வீட்டுக்கு போங்களா. அதுக்கடுத்து ஏதாச்சும் இருக்கோ? சாடி
எமரல்டு இல்லையா? ஏன் எமரல்டு எவ்வளோ கடைக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கா? அதுக்கடுத்து இது என்ன போஷனு? இது என்ன போஷனு? ஹனிகோம்பலி ஒரு ஸ்வீட் ஸ்வீட்னஸ் தானே கரெக்டா? சரி வா, இதே வீட்டுக்கு போ. எமரல்டு பயம். எமரல்டு எவ்வளோ இருக்கு? ஏப்பா எமரல்டு எவ்வளோ இருக்கு? ஏ பிரபு, எவ்வளோ பெரிய இடமா இருக்கு. அடுத்த பாட்டு கண்டிப்பாக வரும். அந்த சைடும் இந்த சைடும் முடிச்சுட்டு ட்ரையல் சம்பரை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கடுத்து நீங்கள் தான் சொல்லணும். ரைடு போகணுமா இல்லாட்டி எதற்கு போகணுமா? அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன மாட்டிட்டேன். இது ஏன் உடச்சோட சொல்ல போகிறேன்? ஏன் நான் சொல்லுங்கோ. இங்கே இருக்கும். நான் என்னடா உடச்சிட்டேன், பக் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து நீ யாராக இருக்குது இது எடுத்து போயிடலாம். ஸ்பானரதா எப்பாடி பயந்தே பின்னர் செகண்டாக. சரி, இப்போ பெட்டுக்கிட்ட போய் நினைக்கிறோம். ஒரு பாஸ் கொடுப்போம். 3 பெட்டு இருக்கு நம்மகிட்ட. இந்த பெட்டு 3 எடுத்து போய் இடம் இல்லை. அவ்வளோதான். சூப்பராக இருக்க வேறுபாடு சொல்லணும். சரி, பாய் 40 டைமண்ட் நம்மளோட கடைசியில்.